Hello friends, Sports Authority of India invites application for the post of assistant coaches in various sports disciplines on a regular basis. So, sports discipline swimming, total number of posts 26, general category 13, OBC 7, SC 3, ST 1, economically weaker section 2, athletics 28, cycling 12, gymnastics 12, wrestling 22, Canoeing 7, Judo 6, Rowing 11, Shooting 28, Boxing 19, Fencing 11, Weightlifting. ஸோ டோட்டலாக 26 கேம்ஸ் தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது இந்த கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது posted at its various regional centers, national center of excellence, training centers spread all over India. ஓகேவா? உங்களை இங்கே தான் போஸ்டிங் போட போகிறாங்க. ஸோ இந்த எதுலையாவது நீங்கள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்கன்னா, மெடல்ஸ் எதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் equivalent in coaching from SAI, NS, NIS, PATIALA ஆர் ஃப்ரம் எனி அதர் ரெகக்னைஸ்ட் இந்தியன் ஃபாரின் யூனிவர்சிட்டி. ஓகேவா? இல்லைனா துரோணாச்சாரியா அவார்ட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபேஷன் இன் ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ், ஏஷியன் கேம்ஸ், வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஓகேவா? ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். எது இல்லைன்னா ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ், ஏஷியன் கேம்ஸ், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வித் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கோச்சிங். ஓகேவா? அப்படி இல்லைன்னா துரோணாச்சாரி அவார்டு உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC STயாக இருந்தால் 5 years, OBCயாக இருந்தால் 3 years, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அஸ் பர் ப்ரிவேலிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் நார்ம்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நோட்டிஃபிகேஷனை வந்து நான் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுற லிங்கையும் வந்து நான் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதுக்குள்ள லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளாடி போயிடும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 2500, SC STயாக இருந்தால் 2000, உமன் கேண்டிடேட்டாக இருந்தால் 2000 rupees. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்குது, டைப் இருக்குது, ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன். சிலவங்க வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க. அப்படி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும், என்ன டைப்பில் நீங்கள் படிச்சிருக்கணும், கோர்சஸ் படிச்சிருக்கணும், ரெக்கமெண்டேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் கன்சிடரிங் இஃப் ஈக்குவலன்ட் டு NS NIS டிப்ளமோ. ஓகே, இதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். சரி, ஓகே, தேங்க்யூ.